பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவைதான். நான் என்னென்ன முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒன்றுமே வெற்றியாக மாட்டேங்குது, காரியம் வாய்க்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு அற்புதம் நடந்தால் தாங்க முடியும் அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்கிறீங்கல்ல, அந்த அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். எந்த காரியமாக இருக்கட்டும், அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். என் மகளே, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், என் மகனே நீ எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. அது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? பிரச்சனை வருது, போராட்டம் வருது, தேவை வருது, நெருக்கம் வருது, உபத்திரம் வருது. எல்லாமே நன்மையாக நடந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். சந்தோஷத்தை உண்டாக்குற காரியமே நடந்தால் சந்தோஷமாக இருக்கலாம். துக்கத்தை உண்டாக்குற காரியம் வருது நம்ம வாழ்க்கையில். எப்படி எப்பொழுதுமே நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அப்படின்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாத ஒன்று ஆண்டவர் சொல்லுவாரா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தான் சொல்ல. அதுக்கு என்ன வழி? அதைத்தான் நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த சந்தோஷம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் அந்த சந்தோஷம் நிரம்பும் போது முகத்தில் தெரியும். இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க தெரியுமா? கொஞ்சம் முகம் வாடிந்து, என்ன துக்கமாக இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படி கேட்பாங்க. சோகமாக இருக்கிறது, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது, அல்லது நம்ம கோபமாக இருக்கிறது, எரிச்சலாக, எல்லாமே நம்முடைய முகத்தில் தெரியும். முக மலர்ச்சி. சிலர் பாருங்களேன், எப்பொழுது சந்தோஷமாக சிரித்த முகமாகவே இருப்பாங்க. எப்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்ல, எப்போவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்ல தோன்றும். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் தெருவில் இருக்க அப்படி யாரையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள். இந்த சந்தோஷமாக இருக்கிறது எதை வெளிப்படுத்துகிறதுனா, நான் என் இயேசுவின் மேலே விசுவாசம் வச்சுருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மையாக தான் செய்வார், அவர் கூட இருக்கிறதுனால நான் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறேன். எனக்கு எத்தனை தீமையான காரியம் வந்தாலும் அதை நன்மையாக அவர் மாற்றிடுவார், அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். எத்தனை போராட்டம் வந்தாலும் எனக்கு பாதிப்பு அதை உண்டாக்க முடியாது, ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி இயேசுவோடு இணைந்து வாழ்வதும் அவர் மேலே வைக்கிற விசுவாசமும் சந்தோஷத்தின் மூலமாய் நீங்கள் அதை வெளிப்படுத்துகிறவராக இருப்பீங்க. வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, ஆதி திருச்சபையில் தேவ ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்கல்ல, அவங்க இப்போ மகிழ்ச்சியாக இருந்தாங்களாம், மன மகிழ்ச்சியோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் அந்த சபை மக்களுக்கு எழுதும்போது சொல்லுங்க, கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். அவர் சந்தோஷமாக இருந்தால் தானே மற்றவங்களுக்கு அதை சொல்ல முடியும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, நீங்களே சந்தோஷமாக இருங்கன்னு. அதை எழுதும்போது எங்கே இருந்தால் தெரியுமா? இயேசுவை பற்றி அறிவித்ததற்காக பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி அவருக்கு கை விலங்கு போட்டு கால் விலங்கு போட்டு ஜெயிலில் அடைச்சி வச்சிருந்தாங்க. அங்கிருந்து கொண்டு அவர் கடிதம் எழுதி இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், எப்பவும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க என்னை, ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறேன். என் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டிருக்கு, ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிற குற்றவாளி போல நான் ஜெயிலில் தான் இருக்கிறேன், ஆனாலும் நான் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருங்க என்பதாக சொல்லுகிறார். அப்போது நம்ம எப்பொழுது சந்தோஷமாக இருப்பதற்கு வேத புஸ்தகத்தில் சில சந்தோஷங்கள் சொல்லப்படுகிற ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அதாவது ரட்சணியத்தின் சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த சந்தோஷம் முதலாவது நம்முடைய உள்ளத்தில் வருகிறது. அது ரட்சிப்பின் சந்தோஷம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்திலே நீங்கள் வந்து தங்கியிருக்கணும் அப்படின்னு இயேசுவை நமக்குள் வாழ்வதற்கு இன்வைட் பண்ணுவார், வரவேற்பார். அப்போ நம்முடைய இருதயம் பாவத்தினால் நிறைந்திருக்குதுன்னா அது கழுவி சுத்திகரிக்கப்படுவதற்கு
நம்முடைய பாவத்தை மறைக்காமல் அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு நீதி உள்ள தேவன். அதனால் இயேசுவே, நான் இந்த மாதிரி பாவத்துக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டேன், என் உள்ளத்தில் நிம்மதி சமாதானம் இல்லை, என்னை மன்னிச்சிருங்க, என் உள்ளத்தில் நீங்கள் வாசம் பண்ணணும்னு நம்ம இயேசுக்கு அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவி பாவம் மற கழுவி விடும். அப்போ இருதயத்துக்குள்ள இயேசு வந்த உடனே ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி வரும். அதுதான் ரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் என்பது. இந்த சந்தோஷத்துல தான் பாட்டு பாடும்போது பாருங்களேன், கைத்தட்டி மகிழ்ச்சியா பாடுவாங்க, சத்தமா பாடுவாங்க. அது இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் பெற்றவங்களால அமைதியா இருக்க முடியாது. சிலர் பாருங்க, என்னதான் இருந்தாலும் அப்படியே இருப்பாங்க பாருங்களேன், அப்படியே சோகமா துக்கமா தான் இருப்பாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் கூட்ட இடத்துக்கு வந்தாலும் அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்கிற அனுபவம் இல்லாததுனால அவங்க என்ன மற்றவங்களாம் மகிழ்ச்சியாக துதித்து பாட்டு பாடினாலும் இவங்க அப்படிதான் பொம்மை மாதிரி நினைப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த சந்தோஷம் தேவை. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றிருக்கிறீங்களா? அப்போ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் வந்துட்டா இந்த உலகத்தின் எந்த பாடுகளும் பிரச்சனைகளும் அந்த சந்தோஷத்தை பாதிக்கவே பாதிக்காது. ஏன்னா இயேசு நம்ம கூடவே இருக்க போகிறார். இப்போ ஒரு வெற்றி வருது, அப்போ ஒரு சந்தோஷம் வரும். எனக்கு கப்பு கிடைச்சிருக்குது, நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன், கோல்டு மெடல், அந்த சந்தோஷம் வரும். அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு தோல்வி வந்தவுடனே அந்த சந்தோஷம் போயிடும். அடுத்து நமக்கு ஒரு தோல்வியோ இழப்போ வந்தவுடனே மகிழ்ச்சி போயிடும். அவ்வளோதான். எப்போவுமே நன்மையாக நடந்துக்கிட்டு இருந்தால் சந்தோஷப்படலான்னு நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி வருவதில்லை. உலக வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல. இயேசு கிறிஸ்து கொடுக்குற சந்தோஷம், வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் எப்பொழுதும் அந்த சந்தோஷம். ஏன்னா இயேசு எனக்குள் இருக்கிறார், அதான் அந்த சந்தோஷம். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்மை சுற்றில் என்ன நடந்தாலும், என்ன மாதிரி பாதிப்புகள் நம்மை தேடி வந்தாலும் அதுக்கு மத்தியில் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். அதுதான் ரட்சணியத்தின் சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே இன்னும் அதிகமாக நிரம்பி வழிகிற ஒரு சந்தோஷம் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு உண்டாகும். இந்த ஆவியானவர் வரும்போது எப்பொழுதும் எங்கே போனாலும் இயேசு கூடவே இருக்கிறதை நம்ம உணரும்படி செய்து கொண்டே இருப்பார். அப்போ நமக்கு பிரியமான ஒருவர், நம்மை பாதுகாக்கிற ஒருவர், நம்மளை புரிந்து கொண்ட விளங்கி கொண்ட நமக்கு ஆறுதலாக இருக்கிற தைரியப்படுத்துகிற ஒரு கூடவே இருந்தால் எப்படி இருக்கும்? எப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. ஐயோ நீங்கள் போயிட்டா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, நீங்கள் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம்ல. இப்போ பிள்ளைகள் பாருங்களேன், தாய் கை பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டேன்னு அம்மா பார்த்து பேசிக்கிட்டே வரும், சந்தோஷமாக இருக்கும். ஆனால் தனித்து விடும்போது தான் ஒரு பயம் கலக்கமெல்லாம் வரும். அப்போது தாயோடு இருக்கும்போது தகப்பனுடைய கையை பிடிச்சு நடக்கும்போது அதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எங்கள் அப்பா எங்கள் அம்மா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி, எதை குறித்து கவலைப்படாது. அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட உடனே நமக்கு உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது. உலகம் அதை எடுத்து போடவும் முடியாது, அதை பாதிக்கவும் பாதிக்காது. அந்த ஆவியானவர் உடனே தேற்றி நம்மை பலப்படுத்திடுவார். பாடுகள், காயங்கள், வேதனைகள் வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன். அதனால தான் உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவியில நிரம்பி நம்ம ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அனுபவங்கள். இதெல்லாம் கரெக்டாக நம்ம பெற்றிருந்தா இந்த பாவம் நிறைந்த உலகம், பொல்லாங்கு நிறைந்த உலகம், தீமை நிறைந்த உலகம், இந்த உலகத்திலையும் நம்ம எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுக்கான வழிகளைத்தான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டு அந்த அனுபவத்தோடு இருப்பது, பரிசுத்தனால் நிரப்பப்பட்ட மகிழ்ச்சியோடு இருப்பது, வேத வசனம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால தினம் வேதம் வாசிங்க அப்படின்னு சொல்லுவதற்கான கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது கொஞ்சம் சோர்வு வரலாம், சில பயங்கள் கலக்கங்கள் வரலாம், சில பிரச்சனைகள். நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது அதுக்குள்ளே இந்த ஆண்டவர் பேசுவார் பாருங்க, எல்லாம் பறந்து போயிடும். கவலை, பயம், சோர்வு போய் உள்ளத்துல பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவரே என்னோடு பேசினீங்களே ஸ்தோத்திரம்னு சொல்லி இந்த வேத வசனம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்போ இதெல்லாம் இந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணம். இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும். நீங்கள் என்ன நடந்தாலும் எப்போ மகிழ்ச்சியாக இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, கூட வேலை பார்க்குறவங்க, எப்படிங்க உங்களால் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு உங்களை பார்த்து எம்மா கேட்டிருக்காங்களா? எப்போவுமே மகிழ்ச்சியாகவே இருக்கிறீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, பாடு இல்லையான்னா
எல்லாரையும் போல பிரச்சனை எல்லாம் இருக்கும். வியாதி வரும் போகும், தேவைகள் வரும் போகும், பிரச்சனை வரும் போகும். ஆனால் நாங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க காரணம் இயேசு கூட இருக்கிறார். அதான் வித்தியாசம். இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால அந்த எப்பொழுதுமான ஒரு சந்தோஷம். இதுதான் நீங்கள் சாட்சி. இப்படி நீங்கள் வாழ்ந்து காண்பிக்கணும். இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி காண்பிக்கணும்னா எப்பவுமே நீங்கள் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக மலர்ந்த முகத்தோடு இருக்கணும். அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு வேணும், நானும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு இந்த அனுபவம் வேணும், நான் எப்பொழுதும் அந்த மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேளுங்க. அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மூலமாக அநேகர் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வருவாங்க. இன்றைக்கி உலகம் அதுக்கு நான் இயங்குது. நிம்மதி கிடைக்குமா, சமாதானம் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, எல்லாம் பாதிக்கப்பட்ட அலையானால் தான் தெய்வத்தை தேடி அலையிறேன்னு சொல்லி நீண்ட பிரயாணம் போகிறாங்க. தங்களை வருத்தி எப்படியாவது அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதாக. ஆனால் அதை நம்ம இலவசமாக இயேசு தருகிறார். நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது உங்கள் மூலமாக நிறைய பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. அதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நானும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். இனி கவலையா, துக்கமா, கோபமா, எரிச்சலா இந்த மாதிரி நான் இருக்கக்கூடாது. எப்பவுமே நான் இயேசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கணும். என்னை பார்க்குறவங்க இயேசுவின் சந்தோஷத்தை என்னில் பார்க்கணும். நான் உங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தணும். அப்படி சொல்கிறீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், இயேசுவே, நான் சந்தோஷமாக இருக்க சிலுவையில் என் பாவ சாபங்களை சுமந்தீர். என் உள்ளத்திலே வாங்க, உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவுங்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் என்னை நிரப்புங்க. அந்த பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் எனக்குள்ளே நிரம்பி வழியும்படி பரிசுத்தாவினால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. நான் எப்பொழுது வேத வசனத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என்னோடு நீங்கள் பேசணும். நான் எப்பொழுதும் முக மலர்ச்சியோட மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நான் சந்தோஷமாக இருக்கணும். என்னை பார்க்கிறவங்க இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷத்தை என்னில் பார்க்கணும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் சந்தோஷத்தின் மூலமாக மற்றவங்களுக்கு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அந்த சந்தோஷம் எனக்குள்ளே நிலையாக இருக்கணும். அதற்கு எனக்கு கிருபை கொடுங்க. அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதோ இந்த மகன் இந்த மகள் ஜெபிக்கிறதுனால இப்பொழுது அவருடைய உள்ள சந்தோஷத்தினால் நிரம்பட்டும், மன மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும். அவருடைய சந்தோஷத்தை பாதிக்கிற எதுவானாலும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். வியாதிகள், வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், தேவைகள் சகல காரியமும் மாறும்படி அவங்க எப்பொழுதும் மகிழ்ந்திருக்கும்படி இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.